السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அத்தஸ்கீர் என்ற பாடத்தில் அல் கிஸ்மு சானி இரண்டாம் பகுதியில் முதல் பாடம் மொத்தம் 4 பாடத்தை நாம் கண்டோம். அல் கிஸ்முல் அவ்வலும் தஸ்கீரை பற்றி படித்தோம். அதிலே தஸ்கீர் என்றால் என்ன, அதோடைய வசனு, ஃபுஐல் வசனு, ஃபுஐல் வசன் என அனைத்தையும் கண்டோம். இதிலே கூடுதல் தகவல்கள் நாம் சிலது கண்டோம். அதாவது ஒரு தனீஸ் முஅன்னஸாக இருந்தால் அதற்கு எப்படி தஸ்கீர் எடுக்க வேண்டும் என்று, 3 எழுத்து முஅன்னஸாக இருந்தால் அது தனீஸ் ஹக்கீக்காக இருந்தாலும் மஜாசியாக இருந்தாலும் அதில் தனீஸோடைய அடையாளம் இல்லை என்றால் அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த தனீஸுடைய அடையாளம் மறுபடியும் சேர்ந்து கொள்ளும். இப்போ உதுன் என்பதற்கு தனீஸுடைய அடையாளம் தா இல்லை, ஆனால் அதுக்கு தஸ்கீர் எடுக்கும்போது உதைனத் என்று வர வேண்டும். இது முதலாவது பாடத்தில் கண்டோம். இரண்டாவது பாடத்தில் லாம் கலிமா ஃபா கலிமா போக்கப்பட்ட ஒரு வார்த்தை தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த போக்கப்பட்ட லாம் கலிமா ஃபா கலிமா திரும்பி வந்துவிடும். இப்போ அபுன் என்பதுல அம்சா பா 2 தான் இருக்கு, லாம் கலிமா என்னப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அது என்னவாகும், மீண்டு வந்துவிடும். உபையுன் என்றுதான் தஸ்கீர் எடுக்க வேண்டும். அந்த வாவை யாவாக மாற்றி உபையுன் என்று எடுக்க வேண்டும் என்பதை நாம் கண்டோம். இது இரண்டாம் பாடத்தில் கண்டோம். மூன்றாவது பாடத்தில் நாம் என்ன கண்டோம், ஜம்மு கில்லத்தாக இருந்தால் அந்த வார்த்தையிலிருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும், தஸ்கீர் எடுக்க வேண்டும். இப்ப அன்ஹூர் என்றால் உனைஹிர் என்று நாம் தஸ்கீர் எடுக்க வேண்டும். ஜுமு கஸ்ரத்தாக இருந்தால், அதனுடைய வசனாக இருந்தால் அதிலிருந்து நேரடியாக நாம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதனுடைய முஃப்ரதில் இருந்து தான் என்ன செய்ய வேண்டும், தஸ்கீர் எடுக்க வேண்டும். இப்ப கவாத்திப் என்றால் அதிலிருந்து தஸ்கீர் எடுக்கக்கூடாது, காத்திபத் என்பதில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும், தஸ்கீர் எடுக்க வேண்டும். அதே போல கடைசியில ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக அதை படிக்க வேண்டும். இப்பொழுது அந்த முஃப்ரத் முஅன்னஸாக இருந்தால் அல்லது முதக்கர் கைர் ஆக்கிலாக இருந்தால், அதே ஜம்மு முதக்கர் சாலிமாக படிக்க வேண்டும். எப்பொழுது அது முதக்கர் ஆக்கிலாக அந்த முஃப்ரதாக இருந்தால் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக வாவ்னூன் சேர்த்து, அதாவது முஃப்ரதுக்கு தஸ்கீர் எடுத்து அதுல வாவ்னூன் சேர்க்க வேண்டும் என்று நாம் கண்டோம். கடைசியாக 4வது பாடத்தில் 3ஆம் எழுத்து இல்லத்தான எழுத்தாக இருந்தால், அது ஜாயிதாவான அலிஃபாக இருக்கட்டும், அசல் அலிஃபா இருக்கட்டும், இல்லாட்டி என்னது ஒரு புரண்ட வாவியாவிலிருந்து புரண்ட அலிஃபா இருக்கட்டும், இல்லாட்டி அசல் வாவா இருக்கட்டும், அசல் என்னது ஜாயிதாவான வாவா இருக்கட்டும், அசல் யாவா இருக்கட்டும், ஜாயிதாவான யாவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை தஸ்கீர் செய்யும் பொழுது யாவாக மாற்றிவிட வேண்டும். வாவாக இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தி இதுதான் செய்யணும். யாவாக இருந்தால் நேரடியாக அதிகம் அந்த தஸ்கீருடைய வசனில் வரக்கூடிய யாவுடன் இதுகாம் செய்ய வேண்டும். ஃபுஐலுன்ல அந்த வசனில் வரக்கூடிய யாவுடன் இந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும், இதுகாம் செய்து படிக்க வேண்டும். உதாரணமா ஹசூதுன் அப்படின்னா அந்த வாவை யாவா மாத்தி ஃபுஐலுன் ஹுசையிதுன் ஹுசையி. இப்போ ஃபுஐல் ஒரு யாருக்கு இந்த வாவ ஹசூதுன்ல அந்த வாவை நம்ம மாத்தி யான்னு படிக்கிறோம், ஹுசையிதுன். அப்ப இதுதான் நம்ம கண்ட பாடம். கடந்த பாடங்களில் இந்த 4த்திற்கான பயிற்சிகள், கேள்வி பதில்கள் என அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் தொடர்ந்து இதை நாம் காண்போம். படித்ததை முழுமையாக விளங்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 14 பயிற்சிகளை நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது 15வது பயிற்சியை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் 15வது பயிற்சியை நாம் இப்பொழுது காண்போம். 15வது பயிற்சியில் என்ன சொல்றாங்க, சகீரில் அஸ்மா அல் ஆத்தியத, பின்வரும் இஸ்முகளை தஸ்கீராக்கு. வபையின் மா யஹ்துசு ஃபீ பஅதிஹா மினல் இஅலாலி, அந்த இஸ்முகளில் சிலதிலே உண்டான ஒன்றை, இஅலாலில் இருந்து உண்டான ஒன்றை விளக்கு. இப்ப பின்னாடி உள்ளதெல்லாம் தஸ்கீர் ஆக்கணுமா? நம்ம சட்டம் படிச்சிருக்கோம், அந்த பாடம் தானே இது, அதோடைய பயிற்சி தான் இது. அப்ப தஸ்கீர் ஆக்கிட்டு அதுல என்ன இஅலால் ஏற்பட்டிருக்கு. இஅலால் நம்ம நஹ்வுல் வாலி சானவியால 2வது பாடத்துல ஒரு பெரிய பாடம் பார்த்துட்டோம், அப்படித்தானே? அந்த இஅலாலும் நம்ம பாடம் பார்த்தாச்சு, தஸ்கீருடைய பாடமும் பார்த்தாச்சு. 2 பாடத்தையும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இப்ப இதற்கான தஸ்கீரை நாம் செய்யணும். அதுல இஅலால் இருந்துச்சுன்னா அதை விளக்கணும். வாங்க இதோடைய அர்த்தத்தை பார்த்துருவோம். தாவத்துன்னா அழைப்புன்னு அர்த்தம். ஊதுன்னா மரக்கட்டை, அதாவது வாசனை தரக்கூடிய மரக்கட்டை. அந்த மரக்கட்டை அது என்ன செய்யும், வாசனை தரும்.
ஹல்வானுன். ஹல்வானுன் என்றால் வெகுமதி. அதுக்கப்புறமா ரவுலத்துன். ரவுலத்துன்னா தோட்டம். அமூதுன் என்பது தூண். கசுவத்துன்னா போர். சரியா. ஜசூருன். ஜசூருன்னா துணிச்சலானவன். ஷவுக்கத்துன். ஷவுக்கத்துன்னா முள். பாருங்கள், இப்பொழுது அவங்க சொன்ன மாதிரி நான் தஸ்வீரும் செய்ய வேண்டும். அதே போல அவங்க சொன்னதை போல அதனுடைய ஏலாலை நாம் விளக்க வேண்டும். அது இரண்டுமே இங்கு கொடுத்துள்ளார்கள் பாருங்கள். 15வது பயிற்சி. ஃபர்ஸ்ட் 15வது பயிற்சியில தாவத்துன். அது தஸ்வீர் எடுத்துட்டா துஐயத்துன். சிறிய அழைப்பு. தாவத்துன்னா அழைப்பு, துஐயத்துன்னா சிறிய அழைப்பு. அஸ்லுஹா. இந்த துஐயத்துன் என்பதுடைய அசலாகிறது துஐபத்துன். என்ன இருக்கும்? துஐபத்துன் இருக்கும். அப்ப அது எப்படி துஐயத்துன் மாறிச்சு? அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. நமக்கு தெரியும் ஏலாளுடைய சட்டம். யாவும் வாவும் ஒன்றிணைந்து அதுல முதலாவது எழுத்து சுக்குன் பெற்றிருந்தால் என்ன செய்வோம்? அந்த யாவை பின்னாடி வரக்கூடிய வாவை யாவா மாத்தி இதுகாம் செஞ்சிரும். அந்த யாவையும் இந்த யாவையும் இதுகாம் செஞ்சு துஐயத்துன் மாறிச்சு. சரியா. இப்ப பாருங்க. இஜ்தமஅத்தில் வாவு வல் யாவு ஃபி கலிமத்தின் வாஹிதத்தின். வாவும் யாவும் ஒரே வார்த்தையில் ஒன்றிணைந்தது. இங்க யாவும் வாவும் ஒன்றிணைந்து விட்டது. யா பக்கத்திலே வாவு என்ன செஞ்சிருச்சு? ஒண்ணு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? வசாபியகு மின்ஹுமா சாக்கினுன் முத்தஅஸ்ஸிலுன் தாத்தன் வசுக்கூனன். அவ்விரண்டிலிருந்து முந்தியது. யா வாவுல முந்தியது எது? யாவ். அந்த முந்தியதாகிறது சாக்கினுன் சுக்குன் பெற்றதாக இருக்கிறது. சுக்குன் இருக்காங்க. சுக்குன் பெற்றதாக இருக்கிறது. முத்தாசிலுன் தாத்தன் சுக்கூனன். எழுத்திலும் அதே போல் சுக்கூனிலும் அசலாக இருக்கக்கூடிய சுக்குன் பெற்ற வார்த்தையாக இருக்கிறது. எழுத்தாக சுக்குன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது. அப்ப முத்தாசில் அசலாகவே இந்த யா என்பது தாத்தன் அதோடைய வார்த்தை எழுத்திலும் சரி அசலாக இருக்கிறது, சுக்கூனிலும் அசலாக இருக்கிறது. அதாவது நம்ம என்ன செய்யல, இந்த யா ஒரு அலிஃப யாவா மாத்தல, வாவை யாவா மாத்தல. இது எழுத்திலேயே அசலாகவே இங்க யா தான் வந்திருக்குது. சரியா. அதே போல வசன் என்னது? இது ஃபுஐல் வசன் தானே. அப்ப ஃபுஐல் வசன்ல யா தான் இங்க வருது. ஃபு ஐல். இப்ப யா தான் இதோடைய அசல். அதே போல சுக்கூனிலும் அசலானதாக இருக்கிறது. இதுல யாவுக்கு வரக்கூடிய சுக்கூனும் அசலானது. நம்ம ஹரக்கத்தை போக்கிட்டு இங்க சுக்கூன் கொடுக்கல. இங்க சுக்கூனும் அசலானது. சரியா. அப்ப யாவும் அசலா இருக்கணும். வாவுல இருந்து புரண்டோ இல்ல அலிஃப்ல இருந்து புரண்டோ ஒரு யாவும் இருக்க கூடாது. இந்த சுக்கூனும் என்னது? அசலா இருக்கணும். வக்ஃபுக்காக சுக்கூன் செய்யணும். வக்ஃபுக்காக ஆறிலான சுக்கூனா இல்லாம என்னவா இருக்கணும்? அசல் சுக்கூனா இருக்கணும். அதான் சொல்றாங்க, எழுத்திலும் அசலான சுக்கூனிலும் அசலான சுக்கூன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது முந்தைய எழுத்து. அப்ப ரெண்டுத்திலும் அசலா இருந்தா, எழுத்திலும் அசலா இருக்கணும், சுக்குனிலும் அசலாக இருந்தால் ஆஹ் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு யாவும் வாவு ஒன்று இணைந்தால் என்ன செய்யணும்? ஃபகுலிபத்தில் வாவு யா அன். அந்த வாவ் யாவாக புரட்டப்படும். இப்ப இந்த வாவு யாவா பார்த்துட்டா துஐய துன். சரியா. யா ரெண்டும் சேர்ந்து இருக்குமா? அது தனித்தனியா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுகாம் செஞ்சு ஒன்னா எழுதியிருப்பாங்க. ஓதுகமத்தில் யாவு ஃபில்யாய். பிறகு இந்த யா, இந்த வாவை யாவா புரட்டிட்டோம்ல, அந்த யா ஃபில்யா அசல் யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது. அந்த புரட்டப்பட்ட யா அசல் யாவிலே என்ன செய்யப்பட்டது? இதுகாம் செய்யப்பட்டு துஐயத்துன் என்று மாறியது. ஓகேவா. இந்த 7வது பாடத்துல நம்ம தெளிவா பார்த்துட்டோம். யாவா ஒன்றிணைந்து முதலாவது எழுத்து சுக்குன் பெற்றிருந்தால் அந்த யாவும் அசலாக இருக்கணும், எழுத்தும் அசலா இருக்கணும். சுக்குனும் அசலாக இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செய்யணும். அதே போல பாருங்க, அமூதுன். உமையீதுன். உமையுதுன்னா என்னது? அமுதுனா இதுதானே சொன்னோம், தூண். அந்த தூணுக்கு சின்ன தூண் அர்த்தம். அப்ப அஸ்லுஹா உமை வீதுன். சரியா. அப்ப அமுதுடைய அசல் என்ன? உமை வீதுன். அப்ப எப்படி இருக்கணும்? உமையுதுன் உமை வீதுன்னா இருக்கணும். அப்ப என்ன ஆயிடுச்சு? யாவோவா முன்னாடி சொன்ன அதே தானே. யாவோவாவும் இங்க யாவுக்கு சுக்குன் வரணும், இங்க வாவ் வரணும். ஓகேவா. இப்ப ஃபுஐ ஈலுன் என்ன வசனு? ஃபுஐ ஈலுன். அப்ப இதுக்கு சுக்குன் வரணும். உமை வீதுன் இதுக்கு கசல். அப்ப கொசினின் படி இங்க அசல்ல யா தான் வந்திருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப யாவும் இருந்துச்சு. அது முன்னாடி உள்ள யா என்பது அசல் யாவா இருக்கு, அசல் சுக்குன் பெற்று இருக்கு. அப்ப அப்படின்னும் பொழுது இந்த யாவா மாத்தி இதுகாம் செஞ்சிருவோம். அதான் சொல்றாங்க பாருங்க. இஜ்தமஅத்தில் வாவு வல் யாவு ஃபி கலிமத்தின் வாஹிதத்தின். ஒரே வார்த்தையிலேயே வாவும் யாவும் ஒன்றிணைந்தது. யாவும் ஒன்றிணைந்தது. வசாபியகு மின்ஹுமா. அந்த வாவு யாவிலிருந்து முந்தியதாகிறது. சாக்கினுன் முத்தஅஸ்ஸிலுன் தாத்தன் வசுக்கூனன். வாவு வரணும் இங்க. சரியா. எழுத்திலும் சுக்கூனிலும் அசலாக இருக்கக்கூடிய சுக்கூன் பெற்ற எழுத்தாக இந்த யா இருக்கிறது. ஆமா.
எழுத்திலும் சரி இந்த யா தான் அசல் எழுத்து. வாவோ இல்ல அலிஃபோ மாறி வர்ற தாத்தில், அப்ப எழுத்தில் இது அசலாக இருக்கிறது, சுக்கூனிலும் இது அசல். ஏன்னா இந்த யாவுக்கு சுக்கூன் வக்ஃபுக்காகவோ இதுக்காகவோ இல்லை, இந்த சுக்கூன் அசல் சுக்கூனாக இருக்கிறது. எனவே எல்லா நிபந்தனைகளும் வந்து விட்டது. குலிபத்தில் வாவு, எனவே வாவு புரட்டப்பட்டது, யா அன் யாவாக புரட்டப்பட்டது. வௌதிகமத்தில் யா உ ஃபில் யாஇ, இந்த புரட்டப்பட்ட யா அசல் யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது. இந்த வாவை யாவா மாத்தி இந்த அசல் யாவோட என்ன செஞ்சிட்டோம், இதுகாம் செஞ்சிட்டோம். அப்புறம் உமையீதுன்னு மாறிச்சு. சரியா? அடுத்து ஊதுன், ஊதுனா இந்த மரக்கட்டை சொன்னோம்ல. ஒவ்வைதுன்னா சிறிய ஊது, சின்ன ஊது கட்டை. சரியா? லம் யஹ்துஸ் ஃபிஹி இலாலுன், இதுல எந்த ஒரு இலாலும் ஏற்படவில்லை. ஊதுன் உவைதுன். ஓகேவா? அப்ப ஊத் உவைத், அப்படிதானே? ஃபுஐல் வஸ்ன், அப்ப இந்த யா என்பது அந்த வசன்ல வரக்கூடிய யா, எந்த ஒரு இலாலும் ஏற்படவில்லை. அதுக்கப்புறம் பாருங்க, கஸ்வத்துன் குஸையத்துன், இங்கே ஏழால் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வாவு இருக்கு, இங்க வாவை காணோம்ல. அப்ப போர் உசையத்துன்னா சிறிய போர். அஸ்லுஹா, அந்த உசையத்துன் என்ற வார்த்தையின் அசலாகிறது உசைவத்துன், சிறிய போர் என்ற அர்த்தம். இப்ப இதுல என்ன இருக்கு, மேல சொன்ன அதே காரணம் தான். யாவும் ஒன்றிணைந்துருச்சு. அதுல முதல் எழுத்து என்னவா இருக்கு, சுக்குன் பெற்றதா இருக்கு. அந்த சுக்குன் அசலா இருக்கு, இந்த எழுத்தும் அசலா இருக்கு. இஜ்தமாத்தில் வாவு வல் யாஉ ஃபீ கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வார்த்தையிலே வாவும் யாவும் ஒன்றிணைந்து விட்டது. சாபிகும் மின்ஹுமா, அவ்விரண்டு எழுத்திலிருந்து முந்திய எழுத்தாகிறது. சாக்கினும் சுக்குன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது. முத்தசிலும் தாத்தன் சுக்கூனன், எழுத்திலும் அசலான இன்னும் சுக்கூனிலும் அசலான சுக்கூன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது. அப்ப எழுத்திலும் இந்த யா அசல் தான், வாவ் அலிஃபா மாத்திர. சுக்கூனும் அசல் தான், எந்த ஒரு வக்ஃபுக்காக இதுக்காகவும் இல்லாம அசல் சுக்கூன் இருக்கிறது. எனவே என்ன செய்வோம், பகுலிபத்தில் வாவு யா அன், அந்த வாவ் அல்ல யாவாக புரட்டப்பட்டது. ஓதிகமத்தில் யா உஃபில் யா இ, இந்த புரட்டப்பட்ட யா அசல் யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது. அப்ப அந்த வாவை யாவா மாத்தி உசையத்துன் இதுகாம் செஞ்சு உசையத்துன்னு படிச்சோம். சரியா? அடுத்து பாருங்க, ஹுல்வானு. இப்ப இதுல என்ன ஆச்சு, அதான் இப்ப படிக்க போறோம். இப்ப ஹுல்வான்னா நம்ம என்ன சொன்னோம், வேலை சொன்னோம்ல. ஆஹ் இதோடைய அர்த்தம் வந்து சன்மானம், வெகுமதி, வெகுமதின்னு சொல்லலாம். அப்ப ஹுலைவானும், இப்ப ஹுலைவான் அசல், இங்க என்ன வரணும்னா ஹுலையான் வரணும். இந்த வாவை மாத்தி ஹுலையான் எழுதி இருக்கணும், இங்க வாவை என்ன போட்டாங்க, அப்படி இங்க உள்ளதே போட்டாங்க. அப்ப என்ன இருக்கணும், ஹுலையான். சரியா? அப்ப ஹுலையானுடைய அசல் என்ன, ஹுலைவான். அப்ப சின்ன வெகுமதின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஹுலையான், அதோடைய அசல் ஹுலைவான் ஆகும். அப்ப என்ன ஆச்சு, அதே போலதான் யாவும் வாவும் ஒன்னா வந்துருச்சு. அதுல முதல்ல எழுத்து யாவுக்கு சுக்குன் வந்துருச்சு. அப்ப சுக்குன் வந்துட்டா என்ன செய்யணும், அந்த வாவை யாவா போர்த்தி இதுகாம் செஞ்சு ஹுலையான்னு மாறிடுச்சு. சரியா? மேல சொன்ன அதே காரணங்கள் தான், நம்ம படிச்சதுதான். பாருங்க, இஜ்தமஅத்தில் வாவு வல் யாவு, இஜ்தமஅத்தில் வாவு வல் யா, வாவும் யாவும் ஒன்றிணைந்தது. வாவும் யாவும் ஒன்றிணைந்தது. ஃபீ கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வார்த்தையிலே ஒன்றிணைந்தது. சாபியக்கும் மின்ஹுமா, அவ்விரண்டு எழுத்திலிருந்து முந்தைய எழுத்து. சாக்கினும் முத்தசிலும் தாத்தன் சுக்கூனன், எழுத்திலும் இன்னும் சுக்கூனிலும் அசலாக இருக்கக்கூடிய சுக்கூன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது. இந்த யாருக்குல, இந்த யா வந்து எழுத்திலும் அசல் சுக்குனிலும் அசல். ஃபகுலிபத்தில் வாவு, எனவே வாவு புரட்டப்பட்டது, யா அன் யாவாக புரட்டப்பட்டது. ஓதிரிமத்தில் யா உ ஃபில் யாஇ, புரட்டப்பட்ட யா அசல் யாவிலே எதிராம் செய்யப்பட்டு ஹுலையான் என்று மாறியது. யா வரக்கூடாது, ஹுலையான் இருக்கணும். சரியா? பாருங்க, அடுத்து பார்க்கலாம். ஜசூருன், அதாவது ஜசூர் என்பதை விட இந்த இடத்தில் ஆஹ் துணிச்சலானவன் அர்த்தம். ஜசூருடைய அர்த்தம் என்னது, துணிச்சலானவன். அப்ப ஜுசையீருன்னா துணிச்சலான சிறியவன். அப்ப அஸ்லுஹா, அந்த ஜுசையீர் என்ற வார்த்தையின் அசலாகிறது ஜுசை வீருன், இங்க யா வரணும். சரியா? ஃபுஐல் வசன்ல ஃபுஐல் ஜுசைவீர். ஓகேவா? அப்ப ஜுசைவீருன்னு இருக்கும். மேல சொன்ன அதே காரணம் தான், என்ன ஆகிருச்சு, யா, அந்த யா வா ஒன்னா வந்துருச்சு. இந்த யாவுக்கு சுக்கூன் வந்துருச்சு, அசல் சுக்கூன் அசல் யாவா இருக்குது. அதனால வாவை யாவா புரட்டி இதுதான் செஞ்சு ஜுசையிருன், சிறிய துணிச்சலானவன் அர்த்தம். சரியா? ஆஹ் படிப்போமா, இஜ்தமஅத்தில் வாவு வல் யாஉ, வாவும் யாவும் ஒன்றிணைந்தது. ஃபி கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வார்த்தையிலே ஒன்றிணைந்தது. வசாபியக்கும் மின்ஹுமா, அவ்விரண்டு எழுத்தில் இருந்து ஒரு முந்தைய எழுத்தாகிறது. ஜுசை வீரும் யாதான. சாக்கினும் முத்தசிலும் தாத்தன் சுக்குன், எழுத்திலும் சுக்கூனிலும் அசலாக இருக்கக்கூடிய சுக்குன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது. அசலாக இருக்கக்கூடிய சுக்குன் பெற்ற எழுத்து. இப்ப யா வாவ் அலிஃபா மாத்தி யாவா வரல, அசல் யா ஃபுஐல் வசன்லயே யாதான் இருக்கு. அதே போல சுக்கூனும் என்னது, அசல் சுக்கூன். சரியா? ஃபகுலிபத்தில் வாவு யா அன், எனவே அந்த வாவ்
யாவாக புரட்டப்பட்டது. ஓதிருமத்தில் யாவு ஃபில் யாகி. எனவே அந்த புரட்டப்பட்ட யா அசல் யாவிலே இதுகாம் செய்யப்பட்டது. எனவே அப்படி இதுகாம் செஞ்சு ஜுசையிருன் என்று மாறியது. ஜசூருன் ஜுசையிருன். தரவுலத்துன்னா தோட்டம். அதோடைய என்னது? ருவைலத்துன் சிறிய தோட்டம். லம் யஹ்துஸ் ஃபீஹி இலானுன். இதிலே எந்த ஏலானும் ஏற்படல. இந்த வார்த்தையில இந்த கலிமாவிலே ருவைலத்துன்ற கலிமாவில எந்த ஒரு ஏலானும் ஏற்படுத்தல. வாவுதா ஒரு ஃபுஐலத்துன். அது கரெக்டா தான் இருக்குது. வாவ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. யா வசன் படி இருக்குது. எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஷவுக்கத்துன் குச்சி. ஷுவைக்கத்துன்னா சிறிய குச்சி. என்னது? முள்ளு. சிறிய முள்ளு. சரியா? ஷவுக்கத்துனா முள்ளு, சுவைக்கத்துனா சின்ன முள்ளு. அப்ப இதுலயே என்ன செய்யல? வாவ் இருக்குது. அதே போல யா வந்து வசனின் படி யாதா வரணும். அதே போல வந்துருச்சு. சரியா? லம் யஹ்துஸ் ஃபீஹி இலானுன். அதுல எந்த ஒரு இலானும் என்ன செய்யல? ஏற்படவில்லை. ஓகேவா? அப்ப எந்த ஒரு ஏலானும் ஏற்படல. நமக்கு ஏலால் இருந்தாதான் அதை விளக்க சொன்னாங்க. அப்ப இங்க எந்த ஒரு ஏலாவும் ஏற்படல. அதனால எதுவும் செய்யவில்லை. வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சி. நம்ம இன்னும் நிறைய பயிற்சிகள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை நாம் இன்று காண்போம். அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? 16வது பயிற்சியில சகிரில் அஸ்மா அல் ஆத்தியத்தை பின்வரும் இஸ்முகளை பெயர் சொல்களை தஸ்வீராக்க வபையின் மா யஹ்துசு ஃபீஹா மினல் இஅலாலி இன் உஜித. இன்னும் அந்த வார்த்தையிலே உண்டான ஒன்றை விளக்கு. மினல் இஅலால் இஅலால் இருந்து அந்த வார்த்தையிலே உண்டான அந்த இஸ்முகளிலே பின்வரும் இஸ்முகளிலே உண்டான ஒன்றை விளக்கு. இன் உஜித பெற்றுக்கொள்ளப்பட்டால் விளக்கு. அப்படி இருந்துச்சுன்னா விளக்குன்றாங்க. சரியா? அப்ப மொத்தம் 5 வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 5 வார்த்தைகள்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா விளக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதோடைய அர்த்தம் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஹிசானுன்னா குதிரை, முராதுன்னா நோக்கம், சிராஜுன்னா அது இதுக்கு சிராஜுன்னா விளக்கு, மஜாலுன்னா துறை, ஒரு குறிப்பிட்ட துறை அப்படின்னு அர்த்தம். ஷிராஉன்னா பாய்மரம். அதான் இதுல கட்டுவாங்கல்ல பாய்மர கப்பல். அந்த கப்பல்ல பாய்மரம் கட்டுவாங்கல்ல அந்த பாய்க்கு தான் ஷிராஉன்பாங்க. சரியா? வாருங்கள் இதோடைய தஸ்வீரை காண்போம். அந்த தஸ்வீரை கண்டுவிட்டு அதுல ஏதாச்சும் ஏழாள் இருந்தா அதையும் நம்ம என்ன செய்வோம்? விளக்குவோம். அப்ப பாருங்க அடுத்து 16வது பயிற்சியின் பதில 16வது பயிற்சி. ஹிசானுன் ஹுசையினுன். குதிரை, சின்ன குதிரை. அப்ப என்ன அசலு? ஹுசைபினும் தானே நமக்கு சொல்லணும். இல்லாட்டி அலிஃப் வந்திருக்குதுல்ல. அலிஃப நம்ம படிச்சிருக்கோம் சட்டம். 3வது எழுத்து அலிஃபாக இருந்தாலோ வாவாக இருந்தாலோ அது யாவாதான் மாத்தணும்னு சட்டம் படிச்சிருக்கோம்ல. அதுதான் இங்க செஞ்சிருக்கோம். பாருங்க அல் ஹர்ஃபு சாலிசு அலிஃபுன் ஜாயிதத்துன். 3வது எழுத்தாகிறது அதிகப்படியான அலிஃபாக இருக்கிறது. 4வது எழுத்து சுவாது 2வது எழுத்து அலிஃபு 3வது எழுத்து. ஓகேவா? அப்படி 3வது எழுத்து அலிஃபோ வாவோ ஜாயிதாவாக இருந்தால் அது என்ன செய்யணும்? யாவாதான் மாத்தணும். நம்ம ஆரம்பத்துல இந்த பாடத்தின் ஆரம்பத்துல கூட சொன்னோம்ல. அதனால்தான் ஹுசையினும் என்ன செஞ்சாச்சு? அந்த அலிஃபை யாவா மாத்தி இதுகாம் செஞ்சு கொண்டு வந்தாச்சு. அதான் சொல்றாங்க ஃபயஜிபு கல்புஹு யாஅன். எனவே அந்த என்ன செய்யணும்? அந்த அதிகப்படியான அலிஃபை யாவாக புரட்டுவது அவசியமாகும். வைதகாமுஹு. இன்னும் அந்த ஹர்ஃபு சாலிஸ் 3வது ஹர்ஃபுன்னு வைக்கலாம். அந்த 3வது ஹர்ஃபை புரட்டுவது யாவாக புரட்டுவது அவசியமாகும். வைதகாமுஹு. இன்னும் அந்த 3வது எழுத்தை இதுகாம் செய்வதும் அவசியமாகும். ஃபியா இத் தஸ்வீரி. தஸ்வீருடைய யாவிலே இதுகாம் செய்வதும் அவசியமாகும். அப்போ அசல்ல இங்க ஒரு அப்ப என்ன இருக்கு? அசல்லே யா இருக்கு. அந்த யாவோட இந்த அலிஃபை மாத்திட்டோம்னா யாவா அந்த யா இந்த யாவும் சேர்ந்து ஹுசையின் அப்படின்னு மாறிடுச்சு. சரியா? அடுத்து பாருங்க முராது நோக்கம். முறையிதுன்னா சிறிய நோக்கம். அப்ப அஸ்லுஹா இதுல என்ன இருக்கு? முறைவிதுன். அசல்ல என்ன இருக்கும்? முறைவிதுன் இருக்கும். சரியா? ஏன்னா இந்த அலிஃப் என்பது என்னது? இந்த மாதிரி கிடையாது. அலிஃபு ஜாயிதா கிடையாது. அதனாலதான் என்ன செய்யறாங்க? இது விளக்குறாங்க. இதுல அசல் என்ன இருக்கணும்? முறைவிதுன். முறைவிதுன் என்று இருக்கும். முறைவிதுன். சரியா? வசனின் படி பார்க்கும்போது தானே முறைவிதுன் இருக்கணும். இஜ்தமாத்தில் வாவு வல் யாஉ ஃபி கலிமத்தின் வாஹிதத்தின். ஒரே வார்த்தையிலே வாவும் யாவும் ஒன்று நீண்டு விட்டது. வஸாபிகு மின்ஹுமா. அவ்விரண்டு எழுத்திலிருந்து முந்தைய எழுத்தாகிறது. முத்தஅஸ்ஸிலுன் தாத்தன் வசுக்கூனன். எழுத்திலும் சுக்கூனிலும் அசலாக இருக்கிறது. அசலாக இருக்கக்கூடிய சுக்கூன் சாக்கினும் வரணுங்க. சாக்கினும் முத்தஅஸ்ஸிலுன் தாத்தன் வசுக்கூனன். எழுத்திலும் சுக்கூனிலும் அசலாக இருக்கக்கூடிய சுக்கூன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது. அப்ப முதல் எழுத்து இந்த யா இருக்குதுல்ல. எழுத்திலும் அசல் யாதான் அசல். ஓகேவா? வசனின்படி யாதா வா வலிஃபா மாத்தல. சுக்கூனிலும் அசல். வக்ஃபுக்காகவும் எதுக்காகவும் இல்ல. அசலே சுக்கூன் அசலான சுக்கூன்.
அப்புறம் முந்தைய எழுத்து சுக்குன் பெற்ற அசல் எழுத்தாக யாவாக இருக்கிறது. எனவே ஃபகுலிபத்தில் வாவு யா அன், எனவே வாவ் யாவாக புரட்டப்பட்டது. இந்த பின்னாடி அந்த வாவை என்ன செய்யணும், யாவா புரட்டணும். ஓதிரி மத்ஃபியா இத்தஸ்வீர், இன்னும் இதுதான் செய்யப்பட்டது. தஸ்வீருடைய யாவிலே இதுதான் செய்யப்பட்டது. தஸ்வீருடைய யானா இந்த யா தான், இந்த தஸ்வீருடைய யா. ஃபுஐஇல் வசனுக்காக வந்த யா. மிச்ச எழுத்துல அசல் எழுத்து மீமு ரா வாவ் தால்லாம் என்னது வசனில் வரக்கூடிய எழுத்து. இந்த யா தான் என்னது வசனில் வரக்கூடிய அந்த யா. அதான் சொல்றாங்க தஸ்வீருடைய யா. அப்ப இந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செஞ்சு முறை இதுன்னு படிக்கிறோம். சரியா? அப்ப பாருங்க, ஷார்ட்டா நம்ம படிச்சதுதான். யாவா ஒன்னா வந்து முதலாவது எழுத்து சுக்கூன் இருந்தா அந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செய்யணும். அதான் செஞ்சிருக்கோம். அடுத்து பாருங்க, ஷிராஜுன் விளக்கு, சுரை இஜுன் சிறிய விளக்கு. இங்க என்ன இருக்கு, இந்த அலிஃப் என்பது என்ன கிடையாது, அசல் கிடையாது, ஜாயிதா. ஜாயிதாவா இருந்தா என்ன செய்யணும், நம்ம சட்டத்தின்படி ஆஹ் அத யாவா மாத்திரணும். ஓகேவா? அல் ஹர்ஃபு சாலிசு அலிஃபுன் ஜாயிதத்துன், மூன்றாவது ஹர்ஃப் ஆகிறது, எழுத்தாகிறது. அதிகப்படியான அலிஃப் ஆகும், அதிகப்படியான அலிஃப். ஓகேவா? சீன் ராஜீம் தான் அசல். இந்த அலிஃப் என்பது என்ன கிடையாது, அசல் கிடையாது, ஜாயிதாவாகும். இந்த முராதுல இருக்கக்கூடிய அலிஃப் என்னது, அசல். இந்த அலிஃப் என்பது அசல் கிடையாது, ஜாயிதா. அப்ப ஜாயிதாவா இருந்தா என்ன சட்டம், ஒரே சட்டம் தான், அது யாவா மாத்தணும். என்னது, அது தஸ்வீர் இருக்கும்போது யாவா மாத்தணும். ஃபயஜிபு கல்புஹு யாஅன், அந்த மூன்றாவது எழுத்தை யாவாக புரட்டுவது அவசியமாகும். வஇத்காமுஹு ஃபீ யாஇ தஸ்வீரி, தஸ்வீர் யா, தஸ்வீருடைய யாவிலே அந்த மூன்றாவது எழுத்தை இதுகாம் செய்வதும் அவசியமாகும். எனவே சுரையிஜுன், அப்ப ஃபுஐஇல், அந்த யா இருக்குல்ல தஸ்வீருடைய யா, ஃபுஐ, அந்த யாவுடன் இந்த அலிஃபை யாவா மாத்தி அந்த யாவையும் இதுகாம் செஞ்சு சுரையிஜுன், ஃபுஐஇலுன், சுரையிஜுன் மாறிச்சு. சரியா? அடுத்து மஜாலுன், இதுல வரக்கூடிய அலிஃப் அசல் அலிஃப். இதுல மீம் தான் சீவாக்காக வந்திருக்கு. ஜீம் அலிஃப் லாம் என்பது அசல். ஓகேவா? அப்ப அசல் அலிஃப்னா என்ன செய்யணும், ஏழாளுடைய வேறு சட்டம் வரும். இங்க பாருங்க, ஜாயிதானா இந்த சட்டம், அசலுனா இந்த மாதிரி சட்டம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பாருங்க, முஜையிலுன்னு மாறிச்சு. அது எப்படி மாறிச்சு, அதான் பாருங்க. ஆஹ் துறை, மஜால்னா துறை, முஜையிலுனா சிறிய துறை. அஸ்லுஹா, அந்த முஜையினுடைய என்ற வார்த்தையின் அசலாகிறது முஜைவிலுன். என்ன இருக்கும், முஜைவிலுன் ஃபுஐஇலுன். இஜ்தமஅத்தில் வாவு வல் யாஉ ஃபி கலிமத்தின் வாஹிதத்தின், ஒரே வார்த்தையிலேயே வாவும் யாவும் ஒன்றிணைந்து விட்டது. நமக்கு தெரிஞ்சதுதான். யாவா ஒன்னா வந்து முதல் எழுத்து சுக்குன் இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தி இதுதான் செய்யும். வசாபியகம் மின்ஹுமா, அவ்விரண்டு எழுத்திலிருந்து, வாவியா என்ற இரண்டு எழுத்திலிருந்து முந்தைய எழுத்து சாக்கினும் முத்தஅஸ்ஸினும் தாத்தன் சுக்கூனன், எழுத்திலும் சுக்குனிலும் அசலாக இருக்கக்கூடிய சுக்குன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது. இப்ப எழுத்திலும் இது அசல், சுக்குனிலும் அசலாக இருக்கக்கூடிய சுக்குன் பெற்ற எழுத்தாக இருக்கிறது. இப்போ எனவே எல்லாமே என்னது, எல்லா ஷரத்துக்கு நிபந்தனைகளும் ஒண்ணு செஞ்சிருச்சு. ஃபகுலிபத்தில் வாவு யான், எனவே அந்த வாவ் யாவாக புரட்டப்பட்டு ஓதுகுமத்தில் யாவு ஃபில் யாஇ, புரட்டப்பட்ட யா அசல் யாவிலே இதுகாம் செய்யப்பட்டு பட்டது. பட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, முஜையின் என்று மாறியது. அதுக்கப்புறம் பாருங்க, ஷிராஉன், ஷுரையுன், பாய்மர கப்பல், சிறிய பாய்மர கப்பல் இல்ல, அந்த பாய் தான், அந்த கப்பல்ல கட்டக்கூடிய அந்த பாய் தான், பாய்மரம் தான். சரியா? அந்த சுரைனா சிறிய பாய், அந்த கப்பல்ல கட்டக்கூடிய அந்த பாய்க்கு தான் சொல்லுவாங்க. சரியா? சுரையுன் சிறிய பாய். அல் ஹர்ஃபு சாலிஸ், இதுல வரக்கூடிய ஷீன் ரா ஐந்து அசல். இப்ப அலிஃப் ஜாயிதா, இப்ப ஜாயிதானாவே என்னதான், அந்த அலிஃபை யாவா மாத்தணும். அதான் சட்டம், வேற எதுவுமே இல்லை. அதான் இங்க சொல்லியிருக்காங்க, அல் ஹர்ஃபு சாலிசு அலிஃபுன் ஜாயிதத்துன், மூன்றாவது எழுத்தாகிறது அதிகப்படியான அலிஃப் ஆகும். இந்த அலிஃப் இருக்குல்ல, அது அதிகப்படியான அலிஃப் ஆகும். ஃபயஜிபு கல்புஹு யா அன், எனவே அந்த மூன்றாவது எழுத்தை புரட்டுவது, யாவாக புரட்டுவது அவசியமாகும். ஒய்துகாமுஹு ஃபி யா இத்தஸ்வீர், தஸ்வீருடைய யாவிலே இந்த மூன்றாவது எழுத்தை இதுகாம் செய்வதும் அவசியமாகும். அப்ப ஃபுஐஇல், அப்போ வசனின் படி ஒரு யா வருது. அதுவும் இந்த அலிஃபை மாத்திட்டோம்னா அது ஒரு யா. அந்த அதுக்கப்புறமா ரெண்டத்தையும் சேர்த்து ஷுரையுன் ஃபுஐஇலுன் அர்த்தம். சரியா? ம் இப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு, இந்த இதையும் முடிச்சாச்சு. வாருங்கள், தொடர்ந்து இதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். இன்னும் ஒரு பயிற்சி மட்டும் இன்று நாம் கண்டு விடுவோம். 16 பயிற்சிகளை நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம், 13 அடுத்த பயிற்சியை நாம் காண இருக்கின்றோம். 17வது பயிற்சியை காணுங்கள். சொகரில் அஸ்மா அல் ஆத்தியத, பின்வரும் பெயர்ச்சொற்களை தஸ்வீராக். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான பயிற்சி. பின்னாடி வரக்கூடிய என்ன செய்யணும், வரத நம்ம தஸ்வீராக்குனா போதும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஹசீபுன்னா கணக்காளர்னு அர்த்தம். கதீபத்துன்னா படைப்பிரிவுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நயீமுன்னா பேரின்பம்னு அர்த்தம். அமீனானா நம்பகமானவள், அமீனத்துன் அப்படின்னா என்னது, நம்பகமானவள். ஹதீஜத்து, இது வந்து ஒரு பெண்ணுடைய பெயர். ஜமீலுன்னா அழகானவன். ஓகேவா? பாருங்கள், இப்பொழுது இதோடைய பயிற்சியை இன்றுடன் நம்ம என்ன செய்து விடுவோம்.
பார்த்து அடுத்த பாடத்திலிருந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து நாம் காண்போம். 17வது பயிற்சியினுடைய பதில் ஹசீபுன். 17வது பயிற்சி ஹுசையீபுன். இப்ப கணக்காளர், இது என்னது? சிறிய கணக்காளர். ஓகேவா? அப்ப ஹசீபுன் மூணாவது யாருக்கு? ஃபுஐல் வஸன்ல அசல்லே கொண்டு வந்தாச்சு. கதீபத்துன், அது இந்த தாவா கணக்கு வைக்காம கத்தீபுக்கு எடுக்கணும். குத்தையீபுன், அதுக்கப்புறம் தானி சொல்லி தாவை சேர்த்துக்கணும். கத்தீப் குத்தையீப்னு மாத்திட்டு அதுக்கு தாவை சேர்த்துக்கணும். அப்ப சிறிய படை பிரிவு. நயீமுன். நயீம்னா என்னது? அருட்கொடை, அவன் பேரின்பம், வசதியானது. சரியா? அப்ப அருட்கொடைன்னு சொல்லுவாங்க. நயீமுன் சிறிய அருட்கொடை. அதுக்கு அமீனத்துன்னா நம்பகமான பெண். அப்படிதானே? உமையீனத்துன். அப்ப தாவை விட்டுருங்க, தாவை சேர்க்காம அமீன் உமையின் அப்படின்னு மாத்திட்டு மறுபடியும் தாவை சேர்த்துக்கணும். இந்த சட்டம்லாம் நம்ம படிச்சிட்டோம். நமக்கு அதனால நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். உமையீனத்துன் சிறிய நம்பகமான பெண். ஹதீஜத்து, இது என்னது? இது நமக்கு தெரியும். இது ஃபேமஸான ஒரு பெண், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பெயர். ஹுதையீஜத்துனா சிறிய ஹதீஜான்னு அர்த்தம். சரியா? ஜமீலுன்னா அழகானவன், ஜுமையீனுன்னா சிறிய அழகானவன். அப்ப இதுல நம்மளுக்கு என்ன பயிற்சினா, தா இருந்துச்சுன்னா அது தா இல்லாம தான் நம்ம எடுப்போம். ஹசீப் ஹுசையீப், கத்தீப் குத்தையீப், அது தனி சொல்லிய தாவை அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். அதான் இதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஐன் ஐயீம் ஃபுஐல் வஸன்ல கரெக்டா கொண்டு வரணும். அதே போல தா இருந்துச்சுன்னா அது தாவை சேர்க்காம நம்ம என்ன செய்யணும்? சாதாரணமா தஸ்வீர் எடுத்துட்டு மறுபடியும் அந்த தாவை சேர்த்துக்கணும். தாவோட சேர்த்து தஸ்வீர் எடுக்காம தாவை எடுத்துட்டு மிச்சம் உள்ள நாளுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? தஸ்வீர் எடுத்து மறுபடியும் அந்த தனி சொல்லி தாவை சேர்த்துக்கணும். வாருங்கள், தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.